ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள்ங்க. என்ன லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நேற்று வந்து பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. அதனால தான் நேற்று வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் யாருக்குமே சொல்ல முடியல. நம்மளோட அபி தங்கச்சி அவங்க வந்து ரம்ஜானுக்காக பாயாசம் செஞ்சுருந்தேன்னு சொல்லி பாயாசம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாணியுமே கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் ரம்ஜானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிரியாணி வந்து கிடச்சிருந்தது. அதுவுமே ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வேலைகள் டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடயே சில நல்ல நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு மனமாற இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணி அப்படிங்கும்போது எழுந்திரிச்சிச்சுங்க. எழுந்தோன்னையும் இன்றைக்கி வந்து அஃபர்மேஷன் சொல்லணும்னு எனக்கு தோணலைங்க. எழுந்தோன்னையும் சரி, இந்த இருள் விலகிறக்குள்ளே நம்ம வந்து சுடுதண்ணியை பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் கொட்டி விட்டு வாசல் தைச்சி விட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு குழம்புலாம் போட்டு தெய்வம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சிட்ருந்தேன். நேற்று பதிவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நண்பர்களே துரோகிகளாக மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து என்னோடய புலம்பலாக கூட இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஒரு 4 வியூஸ் தான் போயிருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போகாததும் ஒரு நல்ல விஷயம்தான். நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தாங்க ஆசைப்பட்றேன். சரி, அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம மனசில் என்ன ஓடுதோ அதைத்தானே நம்ம வந்து டெய்லியும் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசில் இருக்கிறத வந்து அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் அதுதான் அதோட ஒரு வெளிப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம் நேற்று வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அந்த புக் படிச்சிருந்தேன். நேற்றே தான் படிச்சிருந்தேன். நேற்று வீடியோ தானே இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த புக்கில் நம்மளுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் சரி, ஒரு துரோகங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், எல்லாமே மனிதரோட இயல்பு தான். நம்மளும் மனிதர்களாக இருக்கிறதுனால நம்மளும் அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. அதனால் எப்படி சொல்கிறது, அது ஏமாற்றமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் துரோகமாக இருக்கலாம். அதை வந்து மன்னிக்கிறதுக்கு மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து நம்மளும் ஃப்ரீ ஆயிடுவோம். நல்லதை மட்டுமே பகிர்வோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் இருந்தது. அது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதை தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பாருங்கள், நம்மளோட அபி வந்து ரம்ஜான் அப்படிங்கிறதுனால நேற்றே வந்து மல்லிகைப்பூ அதுக்கப்புறம் ரோஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, ரோஜாப்பூ. அதுதான் இன்றைக்கி நான் வந்து எழுந்தனையும் இன்றைக்கி வந்து பூ கட்டணும் அப்படின்னா இன்னுமே லேட் ஆகிரும் அப்படிங்கிறதுனால ரோஸ் மட்டும் வந்து வச்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே இன்னுமே நான் வந்து எண்ணெய் இன்னுமே வாங்கவே இல்லைங்க, தீப எண்ணெய். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இன்னும் 3 தீபம் தான் ஏற்றிட்டுருக்கேன். வாசலில் ஒரு தீபம், நம்மளோட சிவனுக்கு ஒரு தீபம், அதுக்கப்புறம் உள்ள பூஜை அறைக்கு ஒரு தீபம், இந்த மாதிரி தான் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யணும்னு தோணுச்சு. அந்த புக் படிக்கணும்னு தோணுச்சு, லைப்ரரியில் எடுத்துகிட்டு வந்த புக்கு. அதுக்கப்புறம் சிவபுராணம் ஒரு 2 பேஜ் தான் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, இன்னும் ஒரு 4 பேஜ் பக்கம் இருக்குது, அதை எழுதிடலான்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பூவும் கட்டிடலாம் அப்படின்ட்டு எனக்கும் சாமிக்கும் கொஞ்சம் கட்டி வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செஞ்சிட்ருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டீன் போயிட்டுருந்ததுங்க. சமையல் வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸுமே கொஞ்சம் வந்துருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டயர்ட், அந்த பீஸ் கூட என்னால் பார்க்க முடியல. ஒரு வேளை அந்த நம்மளோட எண்ணங்கள் எண்ண அலைகள் எந்த மாதிரியான போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளோட ஃபீலிங்குமே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த புக் படிக்கும்போது எனக்கு அந்த உண்மையுமே புரிஞ்சுது. நாம் பாசிட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது உண்மையிலேயே பாசிட்டிவான வைப்ஸை கொடுக்குது. அதுவே நாம் வந்து நம்ம ஒரு டவுனாக ஃபீல் பண்ணிவிட்டு அதையவே நாம் சொல்லும்போது அந்த வைப்ஸ் வந்து உங்களுக்குமே அந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்குமே தோணுச்சு. அதனால் இனிமேல் நம்மளோட வீடியோஸில் பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டுமே தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேங்க. என்னோடய எண்ணமுமே அதுதான்.
எல்லாருமே அவங்கவுங்களோட வாழ்க்கையும் சரி, சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையிலையும் சரி, ரொம்ப பாசிட்டிவாக நம்மளால் எப்படி மாற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கணும். அதையும் தாண்டி வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ்களை எல்லாம் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ரொம்பவுமே ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஒரு லென்த்தாகவும் போயிருந்தது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு புலம்பல் மாதிரி போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், போட்டிகளாக இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இந்த பூமியில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இயற்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலவு, சூரியன், இந்த மரங்கள், செடிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் தருவேன், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா அது எனக்கு கிடச்சிருச்சு, அது எனக்கு மட்டும்தான் கிடச்சிருச்சு, அந்த மாதிரியெல்லாம் நாம் யோசிக்கிறோம். அந்த மாதிரி இந்த இயற்கை நினச்சது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனால் எல்லாமே இயற்கையான விஷயங்கள் தான். நமக்கு இருக்கக்கூடிய, நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களும் சரி, பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி, அனைத்தையுமே கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு நாம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் ஒரு பதிவில் கூட பார்த்துருந்தேன். ஆன்மீக பதிவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கடவுளை எப்போ மனுஷன் வந்து தேட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போது கடவுளே நீ கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். அதுவே ரொம்ப விரக்தியில் போகும்போது தான் கடவுளை நினச்சிட்டு இந்த மாதிரி கடவுளை நினைக்கிறான், தேடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தையாக இருந்தது. உண்மையிலேயே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும்போது அந்த கடவுளை நினச்சி நன்றி சொல்லுவோம். அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினைக்க முடியாத விஷயங்கள், சூழ்நிலைகள் வரும்போது ஒரு விரக்தி நமக்குள்ளே வந்துடுது. அப்போவுமே கடவுளை பிடிக்கிறோம், இல்லை தேடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் நானுமே அப்படின்னு கூட சொல்லுவேன். நிறைய விஷயங்களில் சின்ன வயசுலேருந்து தாண்டி தாண்டி வந்து கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்னு வரும்போது நம்மளை சுற்றியும் உறவுகள் எல்லோரும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது நாம் எப்போவுமே தனியான ஆள் தான் அப்படிங்கிற ஒரு உண்மை புரியும் வரும்போது ஒரு வெறுப்பான ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி இவ்வளோ வெறுப்பையெல்லாம் நான் காட்டின ஒரு ஆளே கிடையாதுன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பையெல்லாம் விரக்தியிலிருந்து வெளிவந்து அதுக்கப்புறம் தான் கடவுளை இப்போ நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லிடலாம். ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல பற்று வரும். அதை வந்து இறுக பிடிச்சிட்டு நம்ம வந்து மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு நான் பார்த்திங்கன்னா கடவுளை இப்போதைக்குன்னு இல்லை, எப்போவுமே இப்போயிலேருந்து நம்மளோட இறைவனை இறுக பற்றிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். நேற்று பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன், எதாக இருந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போட்டு அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, இறைவனை விரும்பாதவங்களும் கூட நம்மளையும் மீறி ஏதோ ஒரு சக்தி, அது இயற்கையாக இருக்கலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு நம்மளோட லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எப்போவும் பாசிட்டிவான ஒரு எண்ணங்களோடையே இருக்கலாம். நெகட்டிவான விஷயங்களும் நம்மளை கடந்து போகத்தான் நம்ம வேண்டி வரும். அதுலேயே நம்ம சிக்கிட்டு இருக்காமல் அதையும் கடந்து இன்னும் நம்மளோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மாதிரியே நம்மளும் அதை ஒரு சில தவறுகள்லாம் செஞ்சுருப்போம். அது நமக்கு நாமே ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டு நமக்கு நாமே முதல்ல நம்மளை நாம் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நம்மளை மாதிரியே இருக்கிற எல்லா உயிர்களையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதனால் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் மற்றவங்களையுமே ஒரு மன்னித்து ஏற்றுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி இல்லாமல் சகஜமாக எல்லாத்தோடையும் பழகிறதுக்கு நம்மளோட எண்ணத்தில் ஒரு மனசில் நம்ம எதையுமே வச்சுக்காமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விரக்தியவோ இல்லை ஒரு பகையவோ மனசில் நம்ம வச்சுக்காமல் நம்மளோட பகையை வந்து மனசில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சீரான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நம்மளோட உடம்பும் சரி, மனசும் சரி ஒரு நெகட்டிவான ஃபீலிங்குள்ளே போயிடும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நாம் செஞ்சுருந்தாலும் சரி, மற்றவங்க செஞ்சுருந்தாலும் சரி, மன்னிச்சிட்டு மனிதனோட இயல்பு அப்படின்னு நினச்சிட்டு நம்மளையும் மீறி எவ்வளவோ சக்திகள் இருக்குது, அதுக்கு முன்னாடி நாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எது வந்தாலும் அதை தாண்டி கடந்து போகக்கூடிய ஒரு வலிமை நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். நாம் இப்போ கண்ணில் பார்க்குறது எல்லாமே மாயைன்னு எல்லோரும் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கடந்து வரும்போது
சின்ன வயசில் பார்த்திங்கன்னா படிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். படிப்பை தாண்டி வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். வேலையை தாண்டி ஒரு மேரேஜ் லைஃப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தோடையும் சேர்ந்து ஒரு ஊர் அப்படின்னா ஊரோடு சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூகத்துக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி யோசனைகளோடு இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம கடந்து வரும்போது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற அந்த உண்மை புரிய வரும். நிரந்தரமான ஒன்று அப்படின்னா அது இந்த இயற்கை மட்டும்தான், அது கடவுள் மட்டும்தான். கடவுள் இல்லைன்னு நினச்சாலும் சரி, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஒரு நம்பிக்கையோடு நம்ம பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் பார்த்திங்கன்னா பூஜை வேலையை முடிச்சுட்டு என்னோடய அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது, சிவபுராணத்தை எழுதலாமா இல்லை இந்த மல்லிகைப்பூவை கட்டலாமான்னு யோசனை பண்ணிவிட்டு, சரி மல்லிகைப்பூ வச்சா அழகாக இருக்கும், நான் காலையில் எழுந்தனையுமே மல்லிகைப்பூ கட்டி வச்சிடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே சார்ஜ் போன மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனால் எந்த ஒரு வேலையுமே ஒரு முன்னேற்பாடாக செய்யவே முடியல. காலையில் எழுந்து தான் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் சரின்ட்டு மல்லிகைப்பூ தாங்க கட்டிகிட்ருந்தேன். உண்மையிலேயே இந்த பூக்களுக்கும் நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பூவெல்லாம் எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்சளவு நம்ம யாரையுமே காயப்படுத்தாமல், நம்மளை காயப்படுத்தினாலும் சரி, யாரையுமே காயப்படுத்தாமல் ஒரு மென்மையான ஒரு லைஃப்குள்ளே மென்மையான ஒரு சூழ்நிலையை நம்மளை சுற்றியும் உருவாக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு நாம் முயற்சி பண்ணலாம். எவ்வளவு அதுக்கு இடைஞ்சல்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், ஒரு விரக்தி வந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு தாங்க இன்றைக்கி இருந்தது. ஏன்னா நேற்று நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை தாண்டி வந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி தான். நம்ம கிடைக்காத இடத்துல அன்பை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே கிடைக்காது. நம்ம மேலே இயற்கையும் சரி, இறைவனும் சரி தீராத அன்பு வச்சுருக்காங்க. அதையும் மீறி நமக்குள்ளேயும் ஒரு நம்மளுக்காக ஒரு ஜீவன், நம்ம ஆத்மாவாக சொல்லலாம், அந்த மாதிரி நமக்காக ஒரு ஜீவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. அது நம்ம தான். நம்மளுக்காக நம்ம மேலே நாம் கருணை காட்டி யாருக்காகவும் நம்ம மற்றவங்களோட ஒரு வெறுப்பையோ இல்லை மற்றவங்கள நினச்சி புலம்புறது, மற்றவங்கள நினச்சி செயல்களையோ ஒரு விஷயத்தையோ நினச்சி நம்மளை நாமளே அழிச்சிக்கிறதோ இது எதுவுமே வேண்டாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் எனக்கு நடக்கிற விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்குறேங்க. ஆனால் என்னை விட எவ்வளவோ விஷயத்தில் எப்படி சொல்கிறது, நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன மகிழ்ச்சிகளோ ஒரு விஷயங்களோ கூட கிடைக்காத ஆளுகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஜென்ரேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஒரு வருத்தமாக இருக்குதுங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கேட்டோன்னோ கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. பொறுமை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்காங்க. நான் இப்போது எதை பற்றி சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லோரும் வந்தாலும் கூட ஒரு விட்டு கொடுத்து போகிறதோ இல்லை குழந்தைகளுக்காகவோ ஒரு அனுசரித்து போகிறது, இந்த மாதிரி எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லுவேன். நம்மளோட கூட்டு குடும்பங்கள் குறைஞ்சதுனாலையா இல்லை இது கலியுகம் அப்படிங்கிறதுனாலையா எல்லாத்தோட மனசுலேயுமே ஒரு அன்பு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொறுமை, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நான் மனமாற இன்றைக்கி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பொறுமை இழக்கிறதுனாலையா இல்லை இந்த நெகட்டிவான வைப்ஸ்னாலையா நிறைய விஷயங்களை நம்ம பாரம்பரியமான நம்மளோட இயல்பான வாழ்க்கை முறையெல்லாம் மறந்ததுனாலையான்னு தெரியல. நிறைய இப்போது சமூக சீர்கேடுகள்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நெகட்டிவான வைப்ஸ் கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கியாவது வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்களே தவிர, இருக்கிறத வச்சு நம்ம ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டே யாருக்கும் இருக்கிறதில்ல. அது சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகளாக என்னன்னு தெரில. நேற்று கூட நாங்கள் வெளியே உட்காந்து
ஃபீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வாரம் ஃபைனான்ஸ் கட்டிக்கலாம், ஃபைனான்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஃபைனான்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது காலம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு தோணுது. ஃபினான்ஸ் வேணுமான்னு கேட்குறவங்களையும் நான் பார்க்குறேன். ஃபினான்ஸ் வாங்கிட்டு அதை வந்து கட்ட முடியல அப்படின்னா வீட்டுக்கு வந்து 4 பேர்த்து முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துகிறவங்களையும் பார்க்குறேங்க. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையே மாறிட்டு வர மாதிரி இருக்குது. நம்மளோட பாரம்பரியமான விஷயங்கள்லாம் மறந்துட்டு நம்ம வரும்போது நிறைய ஒரு மேல்நாட்டு விஷயங்களையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஒரு உணவாக இருக்கலாம், நம்ம பாரம்பரிய காலத்தில் ஒரு களி, கேப்பக்களி, இந்த மாதிரி அதை சாப்பிட்டே வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு களி ஒரு உருண்டை சாப்பிட்டு வேலைக்கு போனோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு வேலைகளை அவங்கெல்லாம் செஞ்சாங்க. இன்னும் கூட அவங்க வந்து இன்னும் ஒரு உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நாமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன அதிகாலை நேரத்தில் நான் அந்த காலத்தில் விறகடுப்பில் கூட சமையல் செஞ்சுருவாங்க. நம்ம இந்த கேஸ் அடுப்பு, அரைக்கிறதுக்கு மிக்சி இருக்குது, இதையெல்லாம் வச்சுட்டு கூட நம்மளுக்கு அந்த டைமுக்கு சமையல் செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்துலையெல்லாம் விறகடுப்பில் செய்வாங்க, ஆட்டாங்கல்ல தான் ஆட்டுவாங்க. சட்னியாக இருந்தாலும் குழம்பா இருந்தாலும் தண்ணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பித்தளை குடத்துல தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு திரும்பி போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மன வலிமையும் சரி, ஒரு இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து இலையெல்லாம் முதல்ல ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாவே அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 5 மணி 6 மணிக்கு கூட யாருமே எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி ஒரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா கலியுகம்னா ஒரு வேலை இப்படி தான் இருக்குமா, அந்த மாதிரியான ஒரு உலகம் மாறிட்டு வருது. இது வந்து ஒரு நெகட்டிவான வைப்ஸை வந்து கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை, ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். நிறைய விஷயங்களை நம்ம வந்து யோசிக்க வேண்டி இருக்குது. நம்ம உடல் நிலையிலும் சரி, மனநிலையும் சரி. உடல் நிலைன்னு வரும்போது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறும்போது நம்மளோட மனநிலையுமே மாறுது. நிறைய பொதுவான விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள். நான் வந்து ஒரு பழைய காலத்தால் மாதிரி பேசுகிறேன்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது எல்லாம் பார்க்கும்போது பாரதியார் சொன்ன மாதிரி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அவங்களா கொண்டு வந்து ஃபைனான்ஸ் வேணுமான்னு நம்மளோட ஆசையை தூண்டுறாங்க. நம்மளுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கிடுறோம். அது திருப்பி கட்ட முடியல அப்படின்னாலும் சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட கால சூழ்நிலைகள் போயிட்டுருக்குது. நம்மளுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னங்கிறது தெரியல. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு மட்டும் நிறைய வழிகள் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இந்த காலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு தான் நம்ம வந்து விஷயங்களை செஞ்சாலும் சரி, இந்த உடம்பு அப்படிங்கிறது மண்ணோட மண்ணாக தான் போக போகுது ஒரு நாளைக்கு அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா, உண்மையாக அப்பப்போ நம்மளுக்கு உணர்த்தணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எழுந்தோன்னையும் இந்த விஷயங்களையெல்லாம் செய்யும்போது ஒரு ஆத்ம திருப்தி உண்மையிலேயே எனக்கு கிடைக்குது. எழுந்தோன்னையும் எனக்காகவும் சரி, இந்த உலகத்துக்காகவும் சரி, எல்லாருக்காகவுமே ஒவ்வொரு உயிருக்காகவும் வேண்டிக்கிறேன். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் உணர முடியுது எனக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி நினைக்கும்போது கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கும்போது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு சமூகமாக மாறும், சமூகம் அப்படிங்கிறது ஒரு நாடாக மாறும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அந்த வாழ்க்கை முறையும் மாறும்போது கண்டிப்பாக நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளோட எல்லாருமே சந்தோஷமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குமே எனக்கு என்னோடய குரு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அது நான் டெய்லியுமே என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். 2 பேர் இருக்காங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்மளால் செய்ய முடியுமான்னு நினைக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. தொடர்ந்து பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்க யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இனிமேல் நல்ல விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்.
எப்போவுமே நம்மளோட மனசையும் உடம்பையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு பழக்கப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முறை மாறுது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மனிதராய் பிறந்தோம் அப்படின்னா நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி முடிஞ்சளவு ஒரு நல்ல ஒரு விதையை வந்து நம்ம வச்சா எப்படி மரமாக மாறுதோ அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல விஷயங்களை ஒரு எல்லாத்தோட மனசுலேயும் சரி விதைப்போம் அப்படிங்கிறது தாங்க என்னோட எண்ணம். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கூடையுமே ஷேர் பண்ணுவேன். முடிஞ்சளவு எல்லாத்துக்கூடையும் ஒரு வாயளவில் இல்லாமல் ஒரு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஒரு தொழிலை அதாவது மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மீன் ஒருத்தர் பிடிச்சிட்ருக்குற மாதிரியும் மீன் ஒருத்தர் வந்து எனக்கு வேணும்னு கேட்குற மாதிரியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட அபி வந்து காலையிலேயே ரம்ஜான் அன்னைக்கு எனக்குமே மருதாணி கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து வைக்க மறந்துட்டேங்க. இது பயங்கரமாக நமக்கு தான் அந்த நைட் ஆனாவே சார்ஜ் ஆஃப் ஆகிடுது இல்லைங்களா, அதனால் படுத்து தூங்கியாச்சு. நான் வைக்கவே இல்லை, இந்த வாட்டி மறந்துட்டேன். சரி, அந்த பாயாசம் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்துட்டு போனாங்க. அபி வந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் நெய்யும் சாப்பிட்பாரு அப்படின்னு சொல்லி நான்லாம் சாப்பிடல, அவங்களுக்கு தான் முதல்ல கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்குமே ஊட்டி விட்டேன். அவங்க வந்து கேமரா இருக்கிறத பார்க்கல, அங்கே பாரு கேமரா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் எந்தளவுக்கு செய்வேன்னு தெரியல, இந்த வாட்டி எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அதனால் வந்து கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து கொள்ளு பருப்பு, வாழைத்தண்டு பொரியல், ரசம் காலையிலுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருந்தேங்க. மதியம் பிரியாணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் கூட எங்கள் வீட்டுக்கார் காத்துட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, காத்திருந்து காலங்கள் போனதுன்ட்டு ஒரு 2 பேர் வந்து அது என்னது டிக்டாக் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. குண்டாவையும் இலையும் வச்சுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நானுமே பிரியாணி மனமெல்லாம் கூட எங்கள் தெரு வழியாக வந்துருச்சு. ஆனால் பிரியாணி வந்த மாதிரி தெரியல. என் பையன் கூட கேட்டிருந்தான், அம்மா பிரியாணி வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஆனால் எங்களை பார்த்திங்கன்னா மேடம் வந்து எப்படி சொல்கிறது, வருஷம் ஏதாவது ஒரு பாய் இருக்க மாட்டாங்களா, அவங்கக்கிட்ட கேட்போமா பிரியாணி இருக்கான்னு சொல்லி, அந்த மாதிரியெல்லாம் நாங்களுமே நினச்சிருக்குறோம். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த ஷார்ட்ஸ்லேயும் வந்திருந்தது. ஒரு 2 பேர் வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீஸை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, என்னால் வெட்டவே முடியல. சரி, ஒரு புக்கை படிச்சுட்டு நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிரிஸ்காக வெட்டலான்னு சொல்லிட்டு இந்த புக்கை எடுத்து படித்தேங்க. அதில் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருந்தது. நாம் வந்து நல்லதையே பகிர்வோம். நமக்கு ஒரு ஏமாற்றங்களோ தோல்விகளோ துரோகங்களோ எது வந்தாலும் சரி, நாம் பகிர்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கணும். அது நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களையே பண்ணுவோமே. நம்மளுக்கு எவ்வளோதான் விஷயங்கள் வந்தாலும் சரி போனாலும் சரி, ஆனால் நல்ல விஷயங்களையே நாம் பகிர்றது அப்படிங்கிறத ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் போட்டிருந்தது. அதை படிக்கும்போது நாம் நேற்று இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. நண்பர்களே துரோகிலாம் மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்மளும் மனிதர்கள் தான், நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. நம்மளும் கூட ஒரு சில நேரங்களில் தெரியாமையும் கூட செஞ்சுருக்கலாம், தெரிஞ்சும் செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி நாம் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அதுவும் அது கூட தான் சேர்ந்து வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளையுமே அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு பார்த்துட்டு நம்மளையும் நாம் மன்னிக்கிற மாதிரி மற்றவங்களையுமே மன்னிச்சுட்டு, அதுக்காக நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்கள கூடையே வச்சுட்டு நம்ம வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு வெறுப்பை நமக்குள்ளே வச்சுக்காமல் அதை மன்னிச்சிட்டோம் அப்படின்னா வெறுப்பு பகையோ வெறுப்பும் நம்மக்கிட்ட இருக்காது. அதை மறந்து நாம் நம்மளோட வழியில் நல்லபடியாக பயணம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சுது. நான் பார்த்திங்கன்னா இந்த புக்கு படித்தா ஒரு பிரிஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அதை படித்து முடித்தோடனே என்னாச்சுன்னு தெரில, நல்லா தூக்கம் வந்துருச்சுங்க. அங்கே உள்ள ஃபேன் ஓடுது இல்லைங்களா, தம்பி தூங்கிட்டு இருந்தான். எனக்குமே தூக்கம் வந்துடுச்சு. இந்த நெட்டில் இந்த செல்லு பேலன்ஸ் இல்லைன்னனையும் சார் பார்த்திங்கன்னா போய் படுத்து தூங்கிட்டார். அதுக்கப்புறம் எனக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அந்த பீஸை வெட்டினேன், அதுக்குள்ளேயும் தூக்கமாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் தாங்க பீஸை வெட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மேடம் வந்து பிரியாணியை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த 2 பார்சலாக சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரியாணி ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ரம்ஜானை அவங்க கொண்டாடினாங்களோ இல்லையோ, நாங்கள் நல்லபடியாக இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டாடிட்டோம். எல்லாருமே பாராட்டிட்டாங்க நம்மளோட அபியை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரம்ஜானை வந்து எங்களோட வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸான மூமெண்ட்டாக தான் இருந்தது. நம்மளோட சந்தோஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு உணர்வாக தான் இருக்கும் இல்லைங்களா? நமக்குள்ளேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிறத விட, அதையும் தாண்டி நம்மளுக்கு தெரியாத ஒரு உயிர்களுக்காக நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். அது வந்து நம்ம விலங்குகளுக்காக இருக்கலாம், இப்போ நம்ம எறும்புக்கு ஒரு தீனி போடுறதா இருக்கலாம், பறவைகளுக்கு ஒரு தண்ணி வைக்கிறதா இருக்கலாம். எங்கள் வீட்டுக்கார் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இந்த வெயில் ஆரம்பித்ததுலேருந்து பறவைகளுக்கு வந்து தண்ணி அங்கே வச்சு விடு மரத்துக்கு கீழேன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. நானுமே பார்த்திங்கன்னா அந்த சின்ன காளான் பாக்ஸில் தான் ஊற்றி வச்சிட்ருக்கேன். அந்த காளான்லாம் வரும் இல்லைங்களா, பிளாஸ்டிக் பாக்ஸ், அதில் தான் ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருந்தோம். அந்த வெயில் அப்படிங்கிறது ரொம்ப தாங்க முடியாத ஒரு இதாக தான் இருக்குது. நம்ம குட்டி பாப்பா பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறமான்னு அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றி வச்சு உள்ளே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே நல்லா விளையாடிட்டுருக்குறாங்க. அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வெயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளோட பிரியாணி வந்துடுச்சு. வந்தோடனேயுமே சார் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பாக்ஸை காலி பண்ணிட்டாங்க. இது வந்து நானும் பாப்பா எங்கள் அப்பா 3 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எடுத்தோடனே உங்களுக்குமே வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருந்தேன். எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுக்குன்னு டப்பாவெல்லாம் வாங்கி இந்த மாதிரி போட்டு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ரம்ஜான் வந்து நல்லபடியாக கொண்டாடியாச்சு. அவங்களுக்குமே மனமார்ந்த ஒரு பாராட்டுக்களையுமே தெரிவித்தேன். இந்த சின்ன வயசில் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இது நேற்றே வர வேண்டிய வீடியோ, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.